வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அறிவு அகாடமியின் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய கணக்கு தொடர்பாக கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை நாம் சால்வ் பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் சால்வ் பண்ண போகிற கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரின் வருமானம் 50% குறைக்கப்பட்ட வருமானத்தில் மீண்டும் 50% அதிகரித்து எனில் அவரின் வருமானத்தின் இழப்பு சதவீதத்தை கண்டுபிடிக்கவும் சொல்கிறோம். அவருடைய வருமானம் நாம் 100 வச்சுப்போம். இதில் இப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்க, 50% குறைக்கிறாங்க. அப்போ 100ல் 50%ன்றது எவ்வளோ, 50. அப்போ அவருடைய வருமானம், குறைக்கப்பட்ட வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குறைக்கப்பட்ட வருமானம் 100லேருந்து 50 போயிடுச்சுன்னா 50 இல்லையா? இப்போ அட் ப்ரெசண்ட் குறைந்த பின்பு அவருடைய வருமானம் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இப்போ இது 50 ரூபா வந்துட்ட பிறகு அவருக்கு 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்க்ரீஸ்டு வேல்யூ என்ன ஆகுது, 50%ல் இன்க்ரீஸ் பண்ணால் பார்த்துங்களா, ஏற்றப்படுகின்ற வருமானம். ஏற்றப்பட்ட வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் 50 எவ்வளோ, இப்போ ஸ்ட்ரைட்டாக அதாவது 100 ரூபா இருக்கும்போது அவருக்கு 150 ரூபாவாக கொடுக்குறாங்க. இது புரியுறதுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்கள். ஏற்றப்போ 100 ரூபா வாங்கிட்டு இருக்கிறார். அப்போ 50% ஏற்றுறாங்கன்னு சொன்னால் 100 ரூபாலேருந்து 150 ரூபாய்க்கு அவரோட சேல்ரி போகுது. அப்போது அதுவே அவருக்கு 50 ரூபாவாக இருந்தால், ஏன்னா இப்போ 50 ரூபா தானே, குறைஞ்ச பிறகு அவர் 50 தானே வாங்குறாரு. அப்போது 100 ரூபான்றது 150 ரூபா ஆகுது. ஒருவேளை அவருக்கு சேல்ரி 50 ரூபாவாக இருந்தால் எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்றது தான் இது பார்க்குறோம். இதுக்கு ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு, 15 75 ரூபா. அப்போது அவருக்கு 75 ரூபா ஏற்றப்பட்ட பிறகு அவருக்கு கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா 75 ரூபா. ஆனால் ஆக்சுவலாக அவர் வாங்கிக்கிட்டு இருந்தது 100 ரூபா. அப்போது 100 ரூபாயிலேருந்து அவர் இந்த இறக்கி ஏற்றின பிறகு வரக்கூடிய சேலரி பார்த்திங்கன்னா 75 ரூபா தான். அப்போது அவருக்கு லாஸ் பார்த்திங்கன்னா நஷ்டம். அதாவது ஆக்சுவலாக என்ன பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா வாங்கிட்டு இருந்தவருக்கு 75 ரூபா லாஸ். அப்போனா 100 மைனஸ் 75 ஈக்குவல் டு 25 ரூபா அவருக்கு லாஸ். அதாவது 25%, ஏற்கனவே 100 ரூபா வாங்கிட்டு இருந்தார், அவருக்கு 25 ரூபா 75 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னும் போது 25 ரூபா அவருக்கு லாஸு. அதுவே தான் 25%.